ஹாய் டீம், இனிய காலை வணக்கம். நேற்று டே வந்து பார்த்தீங்கன்னா டே 42 வந்து ரொம்ப நல்லபடியாக போச்சு. அதில் மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் வந்து நேற்று வந்து சால்வ் பண்ணி அப்படி தான் வந்துச்சு. இன்னைக்கு இப்போ இங்கேருந்து விஜயவாடா டுவார்ட்ஸ் விஜயவாடா வந்து போயிட்டு இருக்கோம். டே 43. இப்போ நான் இருந்த இடம் இது இங்கே தான். ரொம்ப சிம்பிளான ரூம். முடிஞ்ச வரைக்கும் சில இடத்துலலாம் வந்து பட்ஜெட் வந்து இல்லை நிறையாவே வந்து யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டாப் ஃப்ளோர் அந்த இடத்துல இருக்குது. கீழே தான் வந்து ரோடு. இங்கிருந்து நம்ம டுவார்ட்ஸ் வந்து விஜயவாடா போகணும். இங்கே தான் கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணுறேன் குளிர் இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரீசன் என்னென்னா இங்கே வந்து நிறைய மரங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி தான், ஒரு பொண்ணு வந்து என்ன இந்த கேள்வி கேட்டிருந்தது மொரதாபாத்தில் யூபியில். இப்போ எங்கள் ஊர்லேருந்து ஒரு வெறும் 40 கிலோமீட்டர்ஸ் மட்டும் போனோம்னா அங்கே எங்களுக்கு ரொம்ப குளிர் அடிக்குது அப்படிங்கிறது. அதாவது அந்த குழந்தைங்களோட விஷயம் தான். அதுக்கு ரீசன் என்னன்னா உள்ள மரங்கள் வந்து ரொம்ப முக்கியம். சூடு வர்ற காரணம் என்ன அப்படின்னா இந்த வெளியாகிற இந்த கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கான மரங்கள் கிடையாது. இப்போ மரங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா இந்த கரி அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு அது வந்து ஆக்சிஜன் கொடுக்கும். நம்ம மரங்கள் எல்லாம் கட் பண்ணி வண்டி போக்குவரத்து ரொம்ப ஜாஸ்தியாகும் போது அங்கே ஹீட் இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் பார்க்கலாம், ஹைவேல போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த குளிர் தெரியாது. ஹைவேல இருந்து கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா மரங்கொடிகள் இடத்துல போனால் குளிர் வந்து ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கு. இங்கே தான் அங்கே ஃபீல் பண்ணுறேன். இனி இங்கேருந்து டுவார்ட்ஸ் நம்ம விஜயவாடா வந்து போவோம். இந்த டே எல்லாமே ரொம்ப நல்லபடியாக போகணும். டீம் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே 43 ஸ்டார்ட் பண்ணி போகிறோம். இங்கே என்னென்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஏதோ பக்கத்தில் இருக்குன்னு இருக்காங்க. போய் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா பெட்டர். அது ஒரு மெமரிஸ். அதுக்காக தான் இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வெயிலெல்லாம் இங்கே ஜாஸ்தி இருக்கனால. மக்களே போஸ்ட் ஆஃபீஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அப்படியே உள்ளே வந்திருக்கேன். இது வந்து பெல்லாரி அப்படிங்கிற ஒரு இடம். இதுதான் வந்து இந்த பெல்லாரிங்கிற ஒரு வில்லேஜ்குள்ளே வந்திருக்கேன். இங்கே தான் போஸ்ட் ஆஃபீஸ். இங்கே பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எங்கே வச்சுருக்காங்க. ஐயோ, இது வந்து ஆந்திராவில். இது பாருங்கள் மக்களே, இதுதான் லெட்டர் நான் போட வேண்டியது. இது வந்து ஒரு ஸ்வீட் மெமரி. இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து வந்து லெட்டர் போடுறோம். ஒய்ஃபுக்கு தென் தெரிஞ்சு இன்னும் 2-3 பேர்த்துக்கு. அது எழுதும்போது அதில் இருக்கிற சுகமே வேறு. என்னதான் 1000 தான் வார்த்தைகளில் சொன்னாலும் அது எழுதி அனுப்பும்போது அதில் கிடைக்கிற அனுபவம் வந்து உண்மையிலையும் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம போட போகிறோம். இங்கே யாருமே இதுக்கு முன்னாடி போடல இப்படி தான் இருக்குது. எஸ், நம்பர் 53431. எஸ், என்னாச்சுன்னு தெரியல. போலீஸ் வந்து செக் பண்ணி இந்த வண்டி ரவுண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வாங்க. டீம் இங்கே பாருங்க, அப்படியே ஆடெல்லாம் எடுத்துட்டு ஒருத்தர் அப்படியே போறாரு. ஃபுல்லாக வெள்ளாடு தான். ஆந்திரா ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. அப்பா நாம் கணேஷ். டீம் இப்போ நீங்கள் பார்க்கலாம், திருப்பி சைக்கிளில் வந்து பெரிய பிரச்சனை. கணேஷ் தான் வந்து இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போறாரு. ஏபி आंध्र प्रदेश एलूर. आपका नाम प्रसाद. ஸோ அங்கே பின்னாடி இருக்கிறது வந்து பிரசாத். டான், லோக்கல் டான். ஏபி டான். ஸோ நாங்கள் இது ஒரு பெரிய இஷ்யூ. இதோட இது 4-5 டைம் ஆயிடுச்சு. இப்போ இது பர்மனன்ட் சொல்யூஷன் பண்ண சொல்லியிருக்கோம். பாப்பா என்ன பண்ணுறாரு. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து பாருங்கள், சைக்கிளோட ஒரு திங்ஸ் தான் இந்த திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் எங்கேயுமே அவைலபிள் இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, आपने क्या किया? ఇది ఏ ఐటమ్ దీనికి జనరల్ స్పేర్స్ ఏ ఐటమ్ వేసినా సెట్ అవ్వదు కాబట్టి 30,000 40,000 50,000 అంటే 50,000 60 అంటే 50,000 60,000 సైకిల్కి దానికి ఉన్న స్పేర్ పార్ట్స్ తీసి దీనికి ఫిట్టింగ్ చేయాలి. అప్పుడే దీనికి మ్యానుఫ్యాక్చరింగ్ కరెక్ట్గా సెట్ అవుతుంది. నార్మల్ జనరల్ ఐటమ్ స్పేర్ పార్ట్స్ దీనికి సెట్ అవ్వదు. ఎందుకంటే ఇది ఇంపార్టెంట్ సైకిల్, దీనికి జనరల్ ఐటమ్ సెట్ అవ్వదు. కాబట్టి నేను 30,000 రూపాయల సైకిల్, ఈ సైకిల్ యాక్సిల్ ఇది పీకేసి తీసి దీనికి అటాచ్మెంట్ చేసి సెట్ చేయాల్సి వచ్చింది. ఇదంతా మన మెకానిక్ సెట్టింగ్. ఇదంతా మామూలుగా అయితే వేరే జనరల్ మెకానిక్ అయితే సెట్ అవ్వదు. మనం కాబట్టి తెలిసింది కాబట్టి దీనికి మంచిగా సెట్ చేసి ఫిట్ చేసాం. హ్యాపీ జర్నీ. தேங்க் யூ. ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா தெலுங்குல, இப்போ இந்த சைக்கிளுக்கான திங்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை, வாய்ப்பும் இல்லை இதுக்கான திங்ஸ் கிடைக்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு கடையில் போயிட்டு புது சைக்கிளோட சைஸ் எடுத்து, ஏன்னா அந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபயர் பார்ட்ஸோட தான். அந்த சைக்கிளே வந்து கிட்டத்தட்ட 25,000-30,000 வரும். அந்த சைக்கிளோட பார்ட்ஸ் எடுத்து தான் அவர் எனக்கு இங்கே போட்டு இங்கேருந்து ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புறாரு. அந்த கடைக்கு வந்து 3 hours ஆச்சு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வேலை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், அது வந்து கரெக்டாக இருக்கணும், பின்னாடி போய் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பாருங்கள், இது சின்ன விஷயம் தான், பட் ஆனால் எவ்வளோ பெரிய டைம் எடுக்கும். எவ்வளோ பெரிய கடைன்னு பாருங்கள். பட் இங்கேயே வந்து நம்மளுக்கு திங்ஸ் கிடைக்கலைங்களா.
டீம் ஆக்சுவலாக அதாங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போச்சு. திருப்பி வந்து பேக் வீல்லையும் வந்து ப்ராப்ளம். ஒரு 2 கிலோமீட்டர் போனால் திருப்பி ப்ராப்ளம் வந்து திருப்பி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போது நான் செயின் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா 5000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. அதனால் இப்போ அந்த வேலையெல்லாம் போயிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட என் டே ஃபுல்லாக இங்கேயே ஒரு ஹாஃப் டே இங்கேயே போயிடுச்சு. டீம் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து அப்புறம் இங்கேருந்து தான் இப்போது இளநீ வெட்டிகிட்டு இருக்கு. அவங்க ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் இருக்கிறது ஃபுல்லாக எடுத்தோம்னா 100 ரூபா தான். இளநீ ஒரு கேன் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. மே தமிழ் में माట్లాడు तमिल తెలుగు हाँ मैं तमिल में माట్లాడు కర్ణాటక తమిళనాడు కన్నడ తెలుసు ఇది కేరళ అమ్మో அவங்க வைக்கப்படுறாங்க. ஏ எக்கட ఉంటాయి சர்ச் டீம் இங்க பாருங்க. சர்ச் வந்து எப்படி பண்ணிருக்காங்க. கொன்சா சர்ச் కొట్లూరు టవర్ టవర్ டவர் కొట్లూరు టవర్ கொட்லூர் டவர். அங்க பாருங்களேன் சூப்பரா இருக்கு. டீம் ஆக்சுவலாக டே 43 வந்து பிடிச்சோம். இன்னைக்கு நடந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. சைக்கிள் கடையில் மட்டுமே 5 hours ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு வாட்டி ரெடி பண்ணி திருப்பி எடுக்க போய் ஒரு 3 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் திருப்பியும் ப்ராப்ளம் வந்து திருப்பி அங்கிருந்து திருப்பி வந்து பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி செயின் எல்லாமே வந்து புதுசு சேஞ்ச் பண்ணி தான் வந்துச்சு. அது இல்லாமல் வெயிலும் வந்து ரொம்ப வெயில். இப்போ என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஸ்டார்ட்ஸ் டு பபுள். இதெல்லாம் வந்து தான் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறது நல்ல ஒரு சேலஞ்சாக இருக்கும். இதுக்கு நம்ம எல்லாமே வந்து சேஃப்டி இதெல்லாமே போட்டு தான் பண்ணுறோம். இருந்தாலும் இப்போவே எப்படின்னா இன்னும் பீக் பீரியட் ஆகலாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும். இந்த அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து இதை கொண்டு போகணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஐ எம் ஹாப்பி டூயிங் ஃபார் தட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ். பார்க்குற ஒருத்தவங்களும் சும்மா அப்படியே கடந்து போகாம நம்மளால இதுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், செயல்ல நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது மட்டும்தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பேசுறது இருந்தாலும் செயல் மூலமாக பேசணும். அதுதான் பெஸ்ட்.